என்கிட்ட பாசமா பேசினாரு. அவர் உண்மையாவே குழந்தைக்கு செயின்லாம் கூட வாங்கி கொடுத்தாரு. நம்ம கதிரா? ஆமா அத்தை, குழந்தைய கொஞ்சிட்டு இருந்தாரு, தூக்கி வச்சு பார்த்தாரு. நான் மாறிட்டேன் காவியா, என்ன நம்பன்னு சொன்னாரு. ஏன் கடைசியா கூட குழந்தையோட வரேன்னு என்கிட்ட பாசமா தான் அத்தை சொல்லிட்டு போனாரு. பாரா, கதிர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ப வச்சிட்டானே. காவியா, நீ சொல்றத பார்த்தா உன் குழந்தைய பார்த்து மாப்பிள்ள மனசு மாறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஆனா இப்போ இப்படி அடிபட்டு வந்திருக்காரேம்மா. எனக்கு ஏமா ஒண்ணு போனா ஒண்ணு இப்படி நடக்குது? என் குழந்தைய கடத்திட்டு போனது யாரு? இவர் ஏன் அங்க போனார்னு ஒண்ணுமே புரியலையேம்மா. நீங்க? டாக்டர், நான் கதிரோட அம்மா. என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? துப்பாக்கி சுட்டதுல புல்லட் வயித்துல பாஞ்சிருக்குமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? துப்பாக்கியா? ஆமாங்கம்மா, நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கு. உடனே சர்ஜரி பண்ணலனா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நாங்களே ஆப்ரேட் பண்ணிட்டோங்கம்மா. ஐயோ டாக்டர், இப்ப அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் மேல குண்டு பஞ்சிருந்தா கூட அவரை காப்பாத்திருக்க முடியாது. டாக்டர், நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? இன்னும் ஒரு 1 hour கழிச்சு வார்டுக்கு மாத்திடுவோம். அப்ப போய் நீங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ். போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னே புரியலையே. கதிரை யார் சுட்டுருப்பாங்கன்னு தெரியலையே. அத்தை, இந்திரா வந்தா தெரிஞ்சிரும் அத்தை. குழந்தைய எடுத்துட்டு அவ எப்படி இங்க வந்துருவாள்ல. நம்ம குழந்தைய பார்க்க ஆவலா இருக்கோன்னு அவளுக்கு நல்லா தெரியும். காவியா, எப்படியோ இந்திரா குழந்தைய காப்பாத்திட்டா. மாப்பிளைக்கும் பெருசா ஆபத்து இல்ல. எல்லாம் ஒரு வழியா சரியா போயிடும்னு நினைக்கிறேன்டி. அம்மா, இந்திரா, அம்மா, இந்திரா, குழந்தை, என் குழந்தை. டேய் தங்கம், என் சாமி, அம்மாட்ட வந்துட்டியா குட்டி? அம்மா பயந்தே போயிட்டேன்டா. அத்தை, இந்தாங்க அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க முத வாரிசு, உங்க பேர அத்தை. போடிங்க, இந்தாங்க அத்தை, இந்தாங்க. என்னடா என்ன? நம்ம வீட்ல நீ இருந்தப்ப உன்னை நான் சரியா கவனிக்கல இல்ல? தப்பு பண்ணிட்ட, மன்னிச்சிரு என்ன? அம்மா, அதான் கிடைச்சிட்டான்ல, எதுக்குமா இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களெல்லாம் எவ்வளவு அழ வச்சுட்டடா. கடைசியில நாங்கெல்லாம் உன்னை தூக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அக்கா, கதிர் மாமாவை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? பாத்துமா, மா, குழந்தைய காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுங்க. மத்தபடி அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. வேற யார்கிட்டயாவது கேட்டுக்க சொல்லுங்க. அக்கா, என்னக்கா பேசுற? ஆமா, காவியா என்ன செய்வா? நீ பண்ண காரியம் அப்படி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, கதிர் எப்படிமா இருக்கான்? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு கௌதம். வயித்துல இருந்த புல்லட் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்தின உடனே பார்க்கலாம் நாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. கௌதம், கதிருக்கு என்னதாண்டா ஆச்சு? அவன் ஏன் அங்க வந்தான்?
டாக்டர் புல்லட் இன்னும் கொஞ்சம் மேல பட்டிருந்தா உயிரே போயிருக்குன்னு சொன்னாரு. என்னதாண்டா நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அவள. ஹே இந்திரா, என்னாச்சு? நீயாவது சொல்லு. குழந்தைய கடத்தினதுல கதிர் மாமாக்கும் சம்மந்தம் இருக்கு அத்தை. என்ன சொல்ற நீ? அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு போலயே. குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அக்கா கதிரை இனிமே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, குழந்தைய கடத்தி வச்சிருந்த இடத்துல கதிரும் இருந்திருக்காம்மா. அப்போ நடந்த சண்டையில தான் இப்படி கதிர் மேல புல்லட் பட்டுருச்சு. அத்தை, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி கதிர் மாமாக்கு குழந்தை மேல வெறுப்பு தான் இருந்துச்சு அத்தை. அதான் இந்த குழந்தைய கடத்துற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. கதிர் அப்படி பண்ணா? நான் வளர்த்த பையன் ஒரு குழந்தைய கடத்துற அளவுக்கு போயிட்டானா? கௌதம், இவ என்னடா சொல்றா? என்னால இதை நம்பவே முடியல. அம்மா, நீங்க தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்கம்மா. எப்படிடா? எப்படி? எல்லாரையும் நான் நல்ல விதமா பொறுப்பா தானே வளர்த்தேன். நம்ம கதிர் அப்படி பண்ணா? மேடம், பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்தியாச்சு, நீங்களாம் போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. வா கவியா. டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். சரி. அம்மா. ஓ, இப்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டா போல இருக்கே. அம்மா, ஐயோ அம்மா, என்னால முடியலம்மா. அம்மா, எனக்கு உயிர் போயிருச்சு நினைச்சம்மா. வலிக்குதுமா. வலிக்குதா? நீ பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை உனக்கு தேவைதாண்டா. எங்க அப்ப எல்லாமே நடிப்புதானா? கடைசியில என்ன மறுபடியும் ஏமாத்திட்டீங்கல்ல. இந்த பாரு கதிர், நீ ரோஷினி சேர்ந்து போட்ட டிராமாலாம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அம்மாக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்படி ஒரு பொண்டாட்டி, அம்மா, குடும்பம்னு எல்லாம் நல்லா அமைஞ்சும் கூட, ஆனா நீங்க ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? என்னடா கதிர் இப்படி எல்லாரும் சொல்றாங்க? என்னால நம்பவே முடியல கதிர். நீதான் குழந்தைய கடத்தினதா அந்த இந்திரா சொல்றா. கடத்தின இடத்துல கௌதம் பார்த்தான்னு சொல்றா. என்னடா நடக்குதுங்க? எதுவும் தெரியாது, சொல்லிடாத. ஐயோ அம்மா, நீங்களா என்ன பேசுறீங்கன்னு புரியலம்மா. காவ்யா, காவ்யா, நம்ம குழந்தைய குடு காவ்யா. குழந்தை கிடைச்சிட்டால, அவனை கொடு, நான் பார்க்கணும். குடு, குடு காவ்யா. எதுக்கு மறுபடியும் அந்த ரோஷினி கூட சேர்ந்துக்கிட்டு இவனையும் ஏதாவது பண்ண போறீங்களா? என்ன காவ்யா சொல்ற நீ? டேய் கதிர், உனக்கு ஏண்டா இந்த கெட்ட புத்தி? பெத்த குழந்தைய கடத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்னது? நான் கடத்தனா? என்னம்மா சொல்றீங்க? கௌதம், என்ன கௌதம் இது? என்ன நடிக்கிறீங்களா? குழந்தைய கடத்தினது நீங்க தானே இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த ரோஷினி தான் எல்லா வேலையும் பண்ணிருக்கா. அவ பேச்ச கேட்டு தானே நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்திரா, நீ எதுவும் பேசாத. நீ பேசாத. பெத்த தாய் தகப்பன் கிட்டயே குழந்தைய பத்தி போய் சொன்னவே நீ. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை. என்னடி துப்பாக்கியால சுட்ட? ஏதோ என் காவ்யா பண்ண புண்ணியம், நான் உயிர் பொழைச்சிட்டேன். கதிர், என்ன பேசிட்டு இருக்க? என்னடா சொல்ற? இந்திரா தான் உன்னை சுட்டாளா? கதிர், நீ என்னடா சொல்ற?
என்ன சொல்ற நீ? இந்திராவா உன்னை சுட்டா? ஆ? ஆமாமா, இவதான் வேணுனே. நான் தான் நீங்க செஞ்ச தான தர்மதாமா என்ன இப்போ காப்பாத்துச்சு. இந்திரா, என்ன நடந்துச்சங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீதான் கதிரை சுட்டியா? சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். கதிரை நீதான் சுட்டியா? அத்தை அத்தை, குழந்தைய காப்பாத்துறதுக்கு பெரிய போராட்டமே நடந்துச்சு அத்தை. குழந்தை மேல கட்டைய தூக்கி போட்டவனை தான் நான் சுட்டேன். ஆனா நான் சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கதிர் மாமாங்கிறது. ஐயோ இல்லம்மா, இல்லவே இல்ல. நான் என் குழந்தை மேல போடலமா, அவனை தூக்க வந்தவன் மேலதாம்மா தூக்கி போட்டேன். நான் என் குழந்தைய காப்பாத்ததாமா அங்க போனேன். இவதாம்மா வீணா போய் சொல்றா. தேவலாம போய் சொல்லாதீங்க. சரி, உங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? ஏன் உன்கிட்டதான் எல்லா சோர்ஸும் இருக்கா? என் குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருப்பேன்? பெரிய டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிச்சு நான் உடனே அந்த இடத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்களே அந்த குடோனுக்கு வந்தீங்க. காவ்யா, நீயாச்சு என்ன நம்பு காவ்யா. நான் உன்கிட்ட என் உயிரை கொடுத்தாச்சோ நம்ம குழந்தைய காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் தான் முதல்ல அவங்க கிட்ட போய் குழந்தைய காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் தான் இந்திராவும் கௌதமும் வந்தாங்க. அவங்க வந்த குழப்பத்தினால தான் அங்க ஒருத்த மறுபடியும் என்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போனா. நான் நம்ம குழந்தைய காப்பாத்ததான் கட்டைய தூக்கி நான் அவன் மேல வீசினேன். கதிர், தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க கதிர். நான் உன் கூட போட்டி போட்டேன்னு இப்படி அநியாயமெல்லாம் சொல்லாதடா ப்ளீஸ். என்ன இந்த சிச்சுவேஷன்ல நம்பு கௌதம். அப்ப ரோஷினி கூட தானடா சம்மந்தப்பட்டிருக்கா? அப்ப அதுக்கு என்ன சொல்லுவ நீ? உனக்கு தெரியாமல ரோஷினி வேலை செய்வா? என் குழந்தை மேல சத்தியமா ரோஷிக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல கௌதம். அவ என்ன பண்ணான்னு எனக்கு எப்படா தெரியும்? நான் காவ்யா கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நான் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ வேணும்னா காவ்யா கிட்ட கேட்டு பாருடா. இல்ல, இவர்தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. இவரு நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. ரோஷினி கூட சேர்ந்து பிளான் போட்டதே கதிர் மாமா தான். கௌதம் பாரு கௌதம், ஏன் கௌதம்? நிறுத்து இந்திரா, நிறுத்து. போதும். கௌதமும் சரி, கதிரும் சரி, இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அம்மா, என்ன நம்புங்கம்மா. நீங்க வளர்த்த பையம்மா. நான் அப்படி செய்வேனா? ஏன் குழந்தைய நான் கடத்துவேனா? அந்த ரோஷி செஞ்சதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? டேடி கதிர், அம்மா, கதிர், சரிடா, சரி, நான் உன்னை நம்புறேன்டா. டேய், நீ அழாதடா. அத்தை, அவரு போய் நம்புறீங்க, அவரு போய் சொல்றாரு. அத்தை போதும் இந்திரா, போதும். உன் முட்டாள்தனத்தால இந்த குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு பாத்தியா? என் புள்ள அவன் குழந்தைய காப்பாத்த தான் போயிருக்கான். ஆனா நீ? ஆமாமா, நானு தெரிஞ்சுதா என்னை இவ சுட்டாமா. என் கூட அங்க இருந்த போலீஸ்காரங்க தாமா என்னை காப்பாத்தி என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இவ அந்த நேரத்துல அங்க இருந்த பிரஸ் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருந்தாமா. அடி பாவி, சொந்த அக்கா கிட்டயே தான் குழந்தை பத்தி மறைச்ச, ஏன் அக்கா கிட்ட பேரனை பத்தி மறைச்ச, இப்போ கதிர் உயிரவே எடுக்க ஆரம்பிச்சிட்டல. ஐயோ பா, என்ன மாதிரி பொண்ணுடி நீ. ச்சே. காவ்யா, தங்கச்சி தங்கச்சின்னு உயிரா இருந்தியே, தோ உன் தங்கச்சி. உனக்கு புருஷன் இல்லாம குழந்தை இல்லாம உன்னை தனியா நிக்க வைக்கணும்னு தான் அவளோட ஆசையே. இப்பவாவது அவளை புரிஞ்சுக்கோ காவ்யா நீ. சித்தி கொஞ்சம் இருங்க. கௌதம், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சித்தி கௌதம், உங்களுக்கு. இரு கௌதம். மா, நீங்களும் கௌதம். ஏம்மா? கௌதம் வேண்டாம். காவ்யா, இந்த தடவையும் உன் தங்கச்சி சொல்றான்னு
என்ன நம்பாம போயிடாத காவ்யா. நான் நம்ம குழந்தைய பார்க்கதான் போனேன். என்னை இப்பயாவது நம்புவியா? நம்புவியான்னு சொல்லு காவ்யா. ஏங்க ஏங்க ஏய் ஏங்க, நான் உங்களை நம்புறேங்க. இந்தாங்க, நீங்க குழந்தைய பாருங்க, நம்ம பையன். இந்தாங்க. எனக்கு என் குழந்தை கிடைச்சிட்டா. எனக்கு இது போதும் போதும். அக்கா இல்லக்கா, நீ தப்பு பண்ணாதக்கா. தயவு செஞ்சு குழந்தை அவர்கிட்ட கொடுக்காத. வேண்டாம், சொன்னா கேளு. போதும் இந்திரா, போதும். நீ என் வீட்டுக்குள்ள வந்து என் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்ட. இனிமே நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு சொன்னா இல்ல இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இந்திரா, என்னடி நடக்குதுங்க? உன் துடுக்குத்தனத்துல என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மா, நான் எதுவுமே பண்ணலமா. உங்களுக்கு புரியலமா? கதிர் மாமா தான் எல்லாமே பண்ணிருக்காரு. அக்கா புரிஞ்சுக்கோ அக்கா. எங்க பாத்து ரொம்ப வலிக்குதா? மா, ஐயோ உட்காருங்க. முடியல. பா, எங்க ரொம்ப வலிக்குதாங்க. நம்ம வேணும்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இல்ல காவ்யா, என்னால வலிய தாங்க முடியுது. பரவாயில்ல, நீ போய் நம்ம குட்டி பையனை பாரு. பாவம் ரொம்ப பயந்து போயிருப்பான். சின்ன குழந்தை தானங்க, அவனுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படல. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆ, ஏங்க, நான் உங்களுக்கு சூப் எடுத்துட்டு வரட்டுமா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா, நானே ரெடி பண்ணிட்டேன். இத முதல்ல குடு. குடு சரிக்கா. காவியா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல கதிர் தம்பி. விஷயம் கேள்விப்பட்ட உடனே சுபாக்காவும் கிளம்பி என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து உங்களை பாக்குற வரைக்கும் எங்க மனசே கேக்கல. இத கெட்ட நேரம்னு சொல்றதா, இல்ல எதுவும் ஆகாம உயிர் பொழைச்சிங்களே அத நல்ல நேரம்னு சொல்றதானே தெரியல. கெட்ட நேரம்லாம் இல்ல, நல்ல நேரம் தான். எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனா என் பையனுக்கு ஒன்றும் ஆகாம நான் காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும். நீ ஏங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அமைதியா இருங்க கதிர், ப்ளீஸ். இல்ல காவ்யா, நான் என் உயிரை கொடுத்தாச்சும் நம்ம குழந்தைய காப்பாத்திடுவேன்னு சொன்னல, அப்போ அந்த வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன்ல. ஆமா கதிர், நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் நம்புறேன். கதிர், காவியாவையும் உங்களையும் இப்படி பார்க்க என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு. அக்கா, இவங்களை விடுங்கக்கா. நம்ம குட்டி பையனை பாத்தீங்களா? எனக்கு தொட்டில விட மனசே வரல, கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா ஹேமா, அவங்க யாருன்னு நாம எல்லாருமே தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். தாய் அறியாத சொல்லான்னு ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காவியா அப்பவே அது ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆமா, நீ நான் தான் காவ்யாவை பைத்தியம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு காவ்யா. ஏங்க, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல சூப் குடிங்க. நாங்க குடிங்க. எப்படியோ நமக்கு பேரன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நம்ம பையனோட உயிரே போயிருக்குன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னக்கா, குழந்தை கிடைச்சது பெரிய விஷயம்தான். ஆனா கதிர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, ஐயோ, அதெல்லாம் நினைச்சு என்னால பார்க்க முடியலக்கா. டாக்டர் கூட அப்படிதாங்க சொன்னாரு.
இன்னும் கொஞ்சம் மேல குண்டு பட்டிருந்தா உயிரையே காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஒரு 4 நாள் ஊருக்கு போயிருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமா மாமா, நீங்க போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ நடந்துருச்சு மாமா. இதெல்லாம் யாரால நடந்துச்சுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மாமா. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ சொல்றது கரெக்ட் தாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கௌதமே நில குலைஞ்சு போயிட்டான். சரி ஜெயா, கௌதம் எங்க? நான் வந்ததுல இருந்தே அவனை காணல. அவன் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. அசோசியேஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்ச சந்தோஷத்தை கூட அவனால கொண்டாட முடியல. அசோசியேஷன்ல ஏதோ முக்கியமான ஒர்க்குன்னு சென்னைக்கு போயிட்டான். அவன் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும் ஜெயா. ஆனா கதிருக்கும் அவனுக்கும் பிரச்சனை வரப்போதும் தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்படி நடந்து போச்சு. கதிரை நான் இப்படி பார்த்ததே இல்ல ஜெயா. இத கேள்விப்பட்டதுமே நெஞ்சுக்குள்ளேயே நின்னு போச்சு. அதான் பதறி போய் ஓடி வந்தேன். மாமா எப்ப மாமா வந்தீங்க? ஏய் நில்லு, அங்கேயே இரு. இன்னும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நீ?